Hi friends, welcome to our channel Radhika Shanti. Good morning friends. இன்னைக்கு காலையில் டிஃபன் முடிஞ்சது இட்லி. ஸோ மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம் செய்யலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதத்துக்கு பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காயெல்லாம் ஊற வச்சுருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி தான் இருக்குது. ஓஸ் போட்டு தண்ணி வரப்போ நல்ல தண்ணி வரப்போ பிடிக்கணும். அதனால் இதெல்லாம் பிடிச்சி வச்சு எல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சுத்தம் பண்ண முடியும் வீட்டை. சாம்பார் சாதத்துக்கு செய்கிறதுக்கு அப்புறம் பண்ணணும். இப்போதைக்கு சும்மா அந்த கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 கேப்சிகம் வந்துச்சு, குடமிளகா. சரி சும்மா அதை வறுக்கலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சும்மா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் போட்டுட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமா சாம்பார் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி இல்லை, இது குழம்பு மசாலா பொடி. எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்கணும், எதுவுமே வாங்கலை. நான் இன்னொரு நாள் கிச்சன் டூர், ஹோம் டூர் எல்லாம் போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எங்கள் வீடு இதுதான் கிச்சனு. ஆச்சி குழம்பு மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக ஆச்சி மசாலா தூள் போட்டு குழம்பு மசாலா தூள் போட்டு சும்மா அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு வதக்கி எண்ணெயிலே வதக்கிற வேண்டியதான். வதக்கினதுக்கப்புறம் அது கேப்சிகம் ஓரளவு எடுத்தால் போதும் தானே, ரொம்பவும் ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அரை வேக்காடு இருந்தாலே போதும். இன்கேஸ் உங்களுக்கு வீட்டில் யாருக்கும் சுத்தமாக அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட முடியாது, பல்லுக்கு வயசானவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் வேணால் ஒரு 3/4 வேக வைக்கலாம். இல்லை அதையும் தாண்டி ஃபுல்லாக தான் வேணும்னாலும் வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இது நான் சும்மா இதுக்குன்னு ஒரு இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு சைடிஷாக பேருக்கு செய்கிறேன், ப்ராப்பராலாம் செய்யலை. அப்புறமா தான் கொஞ்சம் லேட்டாக தான் சாம்பார் சாதத்துக்கு செய்வேன். எல்லாம் காய் நறுக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் செய்வேன். நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் புக் பண்ணியே கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. சிலிண்டர் சுத்தமாக காலி. அதனால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சாப்பாடு வைக்கிறது, செய்கிறது, தண்ணி போடுறது எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். இப்போ நல்ல வேலை நேற்று வந்துச்சு சிலிண்டர். வேலையாக வாங்கியாச்சு. என்ன வேணுமோ தேவையோ இல்லையோ, வாங்குகிறோமோ இல்லையோ, சிலிண்டர் முக்கியம் இல்லை, அதனால் அதை வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் ஏதோ ஓட்டிகிட்ருக்குறோம். எப்படி சொல்கிறது, புவர் ஃபேமிலி தான். ஸோ பாத்திரம் பண்டம் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய இது, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சும்மா தேவைக்கு எப்போ செய்கிறோமோ அப்பப்போ தேவைக்கு மட்டும் வாங்கிக்கிறது. ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலைலாம் இல்லை, தேவைக்கு மட்டும் வாங்கிக்கிறது. சும்மா 1/4 கிலோ மேக்ஸிமம் 1/2 கிலோ வாங்கினாலே எங்கள் வீட்டில் அது கிடக்கும்.
தக்காளியை தனியாக எடுத்து போடலான்னு பார்க்குறேன், அது முடியல என்னால் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது சும்மா போடலாம் அப்படின்ட்டு தான் இது பண்ணுறேன். ஏன்னா என்னால் வந்து அம்மாவுமே முடியாதவங்க படுத்து தான் இருக்காங்க, பெட் ரெட்டனாக சிக்கடி பேஷண்ட்டு. எனக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து முகத்தை கூட இன்னும் காட்டாமல் நான் போட்டுட்ருக்கிற வீடியோஸு மோரலஸ் அப்படி தான் போடுவேன். அதனால் அதுவும் பெருசாக தப்பாக எடுத்துக்காதீங்க, சங்கடமாக இருக்குது. மற்றபடி எப்படி சொல்கிறது, அம்மாவோட பென்ஷன் தான், அப்பா வாங்கின பென்ஷன் தான். அப்புறம் அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மாவோட பென்ஷன் வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபேமிலியை. எந்த இன்கமும் கிடையாது. சரி, ஏதாவது ஒன்று இதுவாது இப்படி பண்ணுவோம், வரது வரட்டும், எதுவாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணுறேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுக்கலாம். நாங்கள் முன்னாடி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா தான் இருந்தோம். ஓரளவு செட்டில் இதாக, எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. நான் சொல்கிறது ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி. இப்போ தான் ரொம்ப இடப்பட்ட நேரத்தில் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, அம்மாவுக்கும் சரி எனக்குமே கொஞ்சம். அதனால் நாங்கள் முடிஞ்சால் செய்கிறது, டெய்லிலாம் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் செஞ்சு 2 நாள் வச்சுக்கிறது, இல்லை சமயத்தில் வந்து சாப்பாடு மட்டும் வச்சுட்டு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மற்றபடி டெய்லிலாம் செய்ய முடியாது. அதனால் ஏதோ செய்கிறப்ப பார்ப்பேன். ஒரு நாள் செஞ்சால் 2 நாள் வச்சுக்கிறது, அப்படி தான். இது சாம்பார் சாதம்லாம் அப்படி வச்சுக்க முடியாது. நான் சொல்கிறது குழம்பு. இப்போ சாம்பார்னால் அடுத்த நாள் வச்சுக்கலாம்ல, புளிக்குழம்பு அந்த மாதிரி குழம்பு வகைகள் வந்து வச்சுக்கலாம், மறுநாள் வச்சுக்கலாம் சூடு பண்ணி. அப்புறம் உங்கள் ஊர்லலாம் இப்போ வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர்லலாம் வெயில் இப்போயே இப்போ மணி என்ன ஆகுது, 9 மணி இருக்குமா, இப்போயே வெளியில் போய் நிற்க முடியல, மயக்கம் வருது, மயக்கம் வந்துடும், அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது வெயில்? எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். சரி, நம்ம திரும்ப பண்ணலாம், இதில் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ஏர்ன் பண்ணலாம், செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எனக்கு இது வரும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் வந்து ரொம்ப இதாகுது, சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வாய்ஸ் இதாக கடற்கராக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆச்சி மசாலா, குழம்பு மசாலா தூள் தான், சும்மா கொஞ்சோண்டு போதும். அதனால் திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான், நீங்கள் ஒரு வீடியோவும் பார்க்குறதும் ஷேர் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் தான் எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுவோ இருக்கட்டுமே, இது எவ்வளோ வருதோ அமௌண்ட்டு, அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 1000 வந்தாலும் சரி, 2000 வந்தாலும் சரி, அதுவே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய காசு. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள்.
கேப்சிகத்தையும் போட்டுறேன். அது கடால அப்படியே வதங்கட்டும். எல்லாமே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் 4 பீரோ வந்துச்சு, 3 கட்டில், பாத்திரம் பண்டங்க எல்லாமே வச்சுருந்தோம். எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் இதுக்குமே குடும்பத்துக்கு செலவாயிடுச்சு. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதாக சூழ்நிலை ஆயிடுச்சு. அது கொடுத்ததும் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நாங்கள் முன்னாடி இருந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு, அப்பா இருக்கும்போது இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டில் தான் ஆக்சுவலாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் மாடியில். அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் 2500 வாடகை. அதுக்கப்புறம் நாங்கள் 10 வருஷமாக இருந்தோம். அப்போ நான் காலி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாடகை 3500. இப்போ 4000 ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு. ஒரு ஹாலு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன பெட்ரூமு, இந்த கிச்சனு, அப்புறம் ஒரு சின்ன டைனிங் ஹால் ஏரியா மாதிரி சும்மா வதங்கட்டும். பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா அம்மா அது கேட்டாங்கன்னா காஃபி போட்டு தரத்துக்கு. இது சாம்பார் சாதத்துக்கு காய் ஊற வச்சுருக்குறேன். தண்ணி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்துலேயும் பிடிச்சி வச்சுக்கணும். இன்னும் இப்போ தண்ணி மோட்ரு போட்டு விடுவாங்க. போட்டதுக்கப்புறம் டியூப் போட்டு என்னால் வெயிட்டை தூக்கி நல்லாலாம் தூக்க முடியாது இல்லையா. நல்ல தண்ணி மட்டும்தான் இருக்குது இந்த வீட்டில். உப்பு தண்ணி, போர் தண்ணிலாம் கிடையாது. அதனால் பாருங்கள், ட்ரம் வச்சுக்கிட்டு இப்படி தான் ட்ரம்மில் தான் இந்த டியூப்பை போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, வெயில் காலத்தில் நல்ல தண்ணி ஒரு 2 நாளோ இல்லை 1 நாள் வரலன்னா ரொம்ப திண்டாட்டமாக கஷ்டமாக போயிடும். அதனால் ட்ரம்மு இந்த வீட்டுக்கு வந்து தான் வாங்கணும். இங்கே 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 3ஆவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த ட்ரம்மு இங்கே வந்து தான் வாங்கி ஆகணும். எல்லார் வீட்லேயும் ட்ரம் இப்படி தான் வச்சுப்பாங்க. ஒரு வீட்டில் 2-3 ட்ரம்லாம் வச்சுக்கிறாங்க. இது சும்மா சின்ன டைனிங் ஹால் மாதிரி, கிச்சன்லேருந்து இப்படி இது வரைக்கும் கிச்சனு. இது கிச்சன் செல்ஃபு. இது சின்னதாக ஒரு டைனிங் ஹால் மாதிரி. உள்ளே அங்கே ரூமு, ஹாலு, அம்மா படுத்துருக்காங்க. தண்ணி இப்படி பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி யூஸ் பண்ணணும். ரொம்ப சிரமமாக இருக்குது. நேற்றெல்லாம் ஏன் கேட்குறீங்க, நேற்று இவ்வளோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு வேலை செய்யும் போது என்றைக்கு நம்ம கொஞ்சம் முடியாமல் செஞ்சிட்ருக்கோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 1க்கு 2 வேலை வைக்கும். தண்ணி பிடிச்சிட்ருக்கோன்னா இந்த ஓஸ் போட்டிருக்கேன் இல்லையா பைப்பில், அது எடுத்துக்கிட்டு தண்ணி அந்த அடுப்பு மேடையே நிறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு மேடையே நிறைஞ்சி அப்படியே தெளித்து இங்கெல்லாம் தண்ணியாகி, மேட்டெல்லாம் தண்ணியாகி, எல்லாம் ஓர்சல் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப தண்ணி சுத்தமாக இல்லையேன்னு பிடிக்கிறதுக்கு திரும்ப டைட் பண்ணிவிட்டு போய் பிடிக்க போகிறேன். போய் பிடிச்சா திரும்ப அதே மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம். 3 மணிக்கு ஆரம்பித்தது பிடிக்க உட்காந்து. நான் உட்காந்து இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப மேட்டெல்லாம் எல்லாமே கொப்பரையாக நனைஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே போய் மொட்டை மாடியில் போய் போட்டு வந்துட்டு திரும்ப காய வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு தொடச்சி எடுத்து பெரிய வேலை வச்சிச்சு இந்த பைப்பு டியூபு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இது கொஞ்சம் வதங்க லேட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ தான் இதாக இருக்குது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சட்டி இது அடி பிடிச்சிரும். ஃபுல்லாக வச்சு டக்குன்னு செய்யலாம். சீக்கிரம் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் இதெல்லாம் பெல் பெப்பர்ஸ்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது ரொம்ப.
இது சீசன் அப்போ தான் நிறையா கிடைக்கும். இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க. குடமிளகாலாம் நல்லது. அது மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து இளநீர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, தண்ணி நிறையா குடிக்கணும். அப்புறமேட்டுக்கு நொங்கு, இதெல்லாம் எந்தெந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.